Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம்ல நீங்க ஹை மார்க் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாமை பொறுத்தளவுல 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் 10 மார்க் போட்டுருவாங்க. நீங்க 90க்கு ஒரு 85 எடுத்தாவே ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா 95 ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா 500 மார்க் 400 மார்க் மேல எடுக்கணுங்கிறது தான் எல்லாரோட ட்ரீமா இருக்கும் 600க்கு. ஸோ நீங்க அந்த 500 400 அச்சீவ் பண்ணணும்னா தமிழ் எக்ஸாமை பொறுத்தளவுல அட்லீஸ்ட் ஒரு 95 பிளஸ் ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ தமிழ் எக்ஸாம்ல ஒன் வேர்ட் எத்தனை புக் பேக் கேட்பாங்க, புக் இன்சைடு எத்தனை கேட்பாங்க, அந்த புக் இன்சைடு கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க, குருவினா நீங்க என்னென்ன படிக்கணும், சிறுவினா என்னென்ன படிக்கணும், நெடுவினா என்னென்ன படிக்கணும், மனப்பாட பகுதியிலுமே ஒரு சில பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ அதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் குறிப்பா இந்த 7 into 2 14 இலக்கணத்துல இருந்து கேட்கறாங்களா இந்த 7 கொஸ்டின். ஸோ இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாருக்கும் மார்க் குறையுது. இதை புணர்ச்சி விதி அட்டன் பண்றீங்க, பகுபத உறுப்பு இலக்கணம் அட்டன் பண்றீங்க, ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் கேட்டா அட்டன் பண்றீங்க. மேக்சிமம் ஒரு 3 அல்லது 4 கொஸ்டின் தான் உங்களால அட்டன் பண்ண முடியுது. பேலன்ஸ் அந்த ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமே போயிருது. ஸோ அதுக்கு இந்த 7 கொஸ்டினுமே அட்டன் பண்ணி 14 மார்க் வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த டேப்ல அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ நான் வரிசையா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அன்டவுட்லி உங்களால பாத்தீங்க அப்படின்னா 90க்கு 85 பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த கொஸ்டினை நீங்க தரவா படிக்கிறது மூலியமா. அண்ட் டெஃபினெட்லி குருவினா எப்படி எழுதணும், ஏன்னா கவர்மெண்ட் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஸோ அதுல உள்ள மாதிரி எழுதுனாதான் உங்களுக்கு மார்க் ஃபுல்லா கொடுப்பாங்க. ஸோ குருவினாக்கு எப்படி ஆன்சர் கீ இருக்கும், நீங்க எந்த மாதிரி எக்ஸாம்ல எழுதணும், சிறுவினா எப்படி எழுதணும், நெடுவினா எப்படி எழுதணும், ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். அண்ட் மனப்பாட பகுதி பாடல எப்படி எழுதணும், பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸே நான் அந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் மறக்காம 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற அந்த லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ லைக் பண்ணிருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க பெரிய ஒரு காரணம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டை பொறுத்தவரை 10ல இருந்து 12 கொஸ்டின் புக் பேக் கேட்பாங்க. மொத்தம் 14 ஒன் வேர்டு. இந்த 14 ஒன் வேர்ட்ல 10 அல்லது 12 கொஸ்டின் புக் பேக் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் ஐ திங்க் 10 11 கொஸ்டினும் புக் பேக் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். ஸோ 12 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் வரும். ஸோ அதனால ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடியும் பலவல் தெரிகை இருக்கும். ஸோ அந்த பலவல் தெரிகை எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. புக் பேக்ல 12 மார்க் வாங்குற அளவுக்கு, புக் பேக்ல இருந்து எத்தனை கேட்டாலும் அதுல ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு கரெக்டா இருங்க. அண்ட் புக் இன்சைடு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி நூல்வெளி அப்படின்னு இருக்கும், நுழையும் முன், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ஏதாவது ஹிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் இன்சைட் ஒன் வேர்ட் அந்த 1 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் குருவினா சிறுவினா நெடுவினா இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். குறிப்பா இந்த 7 into 2 அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதை பாருங்க. இந்த 7 2 மார்க் நீங்க அட்டன் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரெழுத்து 12, திருக்குறள் 4 அடியார், இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துக்கள் அமைந்துள்ளன. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும் சான்றுதற்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுதல், ஸோ இந்த டைப் கொஸ்டின் நிறைய தடவை கேட்கிறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை, அது பார்த்துக்கோங்க. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை, அது பார்த்துக்கோங்க. உயிர் மெய்யீறு விளக்குக பார்த்துக்கோங்க. உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குக பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை அவை யாவை, விகுதிகள் எவற்றை உணர்த்தும், தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக, கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழாக்குக. ஸோ அதில் அதாவது வடமொழி சொற்கள் கொடுத்து அதை தமிழ் எழுத சொல்றது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயங்கொலி சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உலை உலை, வலி வலி, கலை கலை, குறை குறை, பொறி பொறி, கணை கணை, அந்த மாதிரி உள்ளது. அடுத்து வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல். அடுத்தது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இதுக்கு எல்லாம் நாங்கள் எங்கே போய் ஆன்சர் பார்க்கறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த கைடு வச்சிருக்கீங்களோ அதை பாருங்க. புக் எடுத்துக்கோங்க. புக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் உங்கள் கைடில் இருக்கும். இல்லாட்டினா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நான் PDF மெட்டீரியல்ஸ்க்கான PDF லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுவேன். PDF லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் வேற என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தொடர் அமைத்து எழுதுக. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அது தொடர் அமைத்து எழுதணும். கலைச்சொல்லாக்கம் அது ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும். கலைச்சொல் பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள ஆகப்பெயர் விகுதிகளை கொண்டு விடுகதைகளுக்குரிய ஆக்கப்பெயர்களை கண்டறிய, அது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பாத்துங்க. அடுத்து குருவினா சிறுவினா நெடுவினா என்ன படிக்கணும்னு சொல்றேன். குருவினாவை பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
செய்யுள் குருவினாவை பொறுத்தளவுல என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றிமன் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்வைக்கெல்லாம் நெறிமணி தந்தவளே. இக்கவிதை அடிகளில் உள்ள விடையாளனையும் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன்மா மாடும் அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கும். அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? அது பார்த்துக்கோங்க. காவடி சிந்து என்பது யாது? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் கருத்து யாது? செய்தி யாது? தமிழர்கள் புகழ் பள்ளி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார்? இதை கூட ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். மருந்து எதுன்னு ஒரு 1 வேர்டு கேட்கலாம் புக் இன்சைடா. இல்ல மருந்து மரமாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? இங்கே 50 ஆண்டு வேம்பு கொட்டையில் அந்த கொஸ்டின் அது பார்த்துங்க. மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை? உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? செந்துறை பாடான் பாட்டு துறை விளக்கம் எழுதுக. ஒழுக்கமும் புறையும் உனைப்போல் யார்குலை வடிகள் எதனை குறிப்பிடுகின்றது? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குருவினாவை பொறுத்தளவுல பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? புதுக்கவிதை என்பது எது? தமிழ்நாட்டின் மாநில மதம் சிறு குறிப்பு வரைக. 1 வேர்ட்ல கூட கேட்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மதம் எதுன்னு. ஸோ அது பார்த்துங்க. பூச்சிக்கொல்லியால் விளையும் கேடுகள் யாவை? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? அது பார்த்துங்க. நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அது பார்த்துங்க. சிறுவினா செய்யுளை பொறுத்தளவுல காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பிரிவன் தரும் ஒப்பீடு யாது? ஏன்? சலசவாயிகள் செங்கையில் பாடும் ஈழம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. செய்யுள் நிறுவினாவை பொறுத்தளவு செய்யுள் சிறுவினாவை பொறுத்தளவுல ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்க கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. அறிவும் ஒழுக்கமும் அது இடம் சுட்டி பொருள் விளக்குறது. உணவு உரைக்கும் அணில் கவனம் அது பார்த்துக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால கூறுவனையாவை திருச்சாளல் விளக்குக. உயர் தமிழை உயிரென்று போற்றும் மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சேரநாடு செல்வம் இளம் மிக்கது கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. அடுத்தது வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? அது பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா உரைநடை சிறுவினாவை பொறுத்தளவுல 1 மினிட். உரைநடை சிறுவினா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னா என்னுயிர் தமிழ் மொழி என் பேன் என்னும் தலைப்பில் நீவில் கொண்டுள்ள மொழி பற்றி எழுதுக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமாகும் கருத்து எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதிகளில் எடுத்துரைக்க. ஃப்ரெஷ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீங்கள் அறிவன யாவை? ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? தாமசிகம் என்றால் என்ன பார்த்துக்கங்க. அடுத்து அணித்துறை இதை பொறுத்தளவு நீங்க என்னென்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவர் அந்த இதில் உள்ள அணி பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அந்த அணி அது வந்து என்னன்னா வேற்றுமை அணி அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வருதல் அணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அணி. அடுத்து உருவக அணி பார்த்துக்கோங்க. நயம் பாராட்டுதல் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு நயம் திரண்ட கருத்து கண்டிப்பாக எழுதணும். சாரி மைய கருத்தை கண்டிப்பாக எழுதும். ஏனைய 3 நயங்கள் அது எதுகை நயமாக இருக்கலாம், மூனை நயமாக இருக்கலாம், சந்த நயமாக இருக்கலாம், அணி நயமாக இருக்கலாம், ஈபு நயம், தொடை நயம், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா தமிழாக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. செய்யுள் நெடுவினாவை பொறுத்தளவில் கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவர் கூறும் அந்தது வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையா நீங்கள் கருதும் குரட்பா அடக்கணுமே. அதாவது திருக்குறள் உள்ள 3 நெடுவினாமே பார்த்துங்க. 3லேருந்து கண்டிப்பாக ஒரு நெடுவினா கேட்டுருவாங்க. அதனால பார்த்துங்க. உரைநடை நெடுவினாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட். பௌத்த கல்வி, சமண வழி கல்வி, மரபு வழி கல்வி அது பார்த்துக்கோங்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையை பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு துணைப்பாடத்தை பொறுத்தளவில் யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம், நர்த்தகி நடராஜன் இந்த கதையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த மனப்பாட பகுதியை பொறுத்தல நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க சேனலில், நிறைய யூடியூப் சேனலில். பட் நான் பார்த்துருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன் மனப்பாட பகுதிக்கு. ஏன்னா வந்து மனப்பாட பகுதி சீரியஸ்லி சொல்றேன், ஒரு கெஸ்டிங்ல இந்த மாதிரி சொல்றோம், அது வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது ஆப்ஷன்ல கூட கிடையாது. எது கேட்குறாங்களோ அது எழுதி ஆகணும். ஸோ வந்து மனப்பாட பகுதியை பொறுத்தவரை ஆப்ஷன் விடாதீங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுற அளவுக்கு படிச்சுக்கோங்க. மனப்பாட பகுதி பாடலும் சரி, 2 திருக்குறளில் உள்ள திருக்குறளும் சரி, மொத்தம் 10 திருக்குறள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 10 மனப்பாட திருக்குறளையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் டெஃபினெட்லி எல்லாரும் 90+ ஸ்கோர் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, நம்ம சொன்னது எந்த அளவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லபடியாக படிங்க. அண்ட் அப்கமிங்ல நிறைய வீடியோஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், மாடல் கொஸ்டின் பேப்பர் பண்ணுற பல வீடியோஸ் உங்களுக்காக வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.